அவங்க கிட்ட பணம் கேட்கறதுக்கு முன்னால நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் நானும் சந்தோஷமா இருக்கணுங்கிற 2 வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. அப்படி சொன்னா இமிடியேட்டா கேஷ் கிடைச்சிருமா? கேஷ் மட்டும் இல்ல, சகலமும் கிடைக்கும். ஓ வரேன்னாச்சி. நீயும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும். நானும் சந்தோஷமா இருக்கணும், நீயும் சந்தோஷமா இருக்கணும். மவன குழம்பவா செய்யற செம்ம மாட்ட போற நீ. முதல்ல நீ சொல்லணுமா இல்ல முதல்ல நான் சொல்லணுமா? மிஸ்டர் பாண்டியன், பாண்டியன் சே போயிட்டாயா? சரி, ஏதோ ஒன்று சொல்லுவோம். என்னடி என்னாச்சுன்னு செக் பண்ண. ஸ்டார்ட் பண்ணுடி, ட்ரை பண்ணு. பேட்டரி அவுட் போல இருக்குடி. இறங்க, கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். எப்பெல்லாம் என் வண்டியை நீ ஓட்டுறியோ அப்பெல்லாம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சரி ஸ்டார்ட் பண்ணி பாரு. பிடிடி, ஸ்டாண்ட் போடுறி. பாரு. என்னடி ஆகல. என்ன ஸ்டார்ட் ஆகலையா? இல்ல, நல்லா கிக் பண்ணு. ஸ்டார்ட் ஆகலையா? ட்ரை பண்ணி பாரு. சரி விடு. சரியான ஓட்ட வண்டி வச்சிருக்கடி. ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியல. தள்ளிக்கிட்டே ஏய் போய் இரு இரு, உன் வண்டியை நீயே தள்ளிட்டு வா. என்னால என் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கல, தள்ளுங்க மேடம். அதெல்லாம் என்னால முடியாதுடி. ப்ளீஸ் ஜி. ஏய் என்னால தள்ள முடியாதுடி. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி ப்ளீஸ். சரி தள்ளு. நான் வேணா ஹெல்ப் பண்றேன், பின்னாடி தள்ளுறேன். ஜாலியா வண்டியில வரலான்னு பார்த்தா ரொம்ப ஆசைப்பட்டு இப்படிதான். எவ்வளவு தள்ளி தள்ளி மெக்கானிக் ஷாப் இருக்கு, அங்க பாத்துக்கலாம். தள்ள முடியல. ஏன் வண்டி ஓட்டும்போது தெரியலையாக்கும்? அப்ப நல்லா இருந்ததுல. ஸ்பேனரு செட்ட பாத்துக்கோ, அந்த வெளில போயிட்டு வரேன். சரியா? எதுக்கு இங்க வந்தா? என்னால முடியலடி. அத பக்கத்துல வந்துட்டோல, தள்ளடி. அண்ணா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா? இது கார் மெக்கானிக் செட்டுமா, டூ வீலர்லாம் பார்க்க மாட்டோம். இப்ப என்னடி பண்றது? ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் பாருங்களேன். டூ வீலர்லாம் பார்க்க மாட்டோமா, கார் மட்டும் தான் பார்ப்போம். டூ வீலர் மெக்கானிக்னு இவ்வளவு தூரம் போகணும்? இப்படியே கொஞ்சம் தூரம் போனா இருக்காருமா. என்னடி போலாமா? சரி வா. என்னால சுத்தமா முடியலடி. எல்லாம் கொஞ்சம் இருமா. நான் என்ன ஸ்பேனரு உயிர் எடுக்காதடா. வாவ். ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா, இனி பிரச்சனை வராது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேம்மா. எவ்வளோண்ணா? நீயே கொடுமா. இந்தாங்க. தேங்க்யூண்ணா. ஓகேம்மா. பாடி மாப்பிள்ள, நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த டூ வீலர் வந்தது இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்ட. டேய், அந்த டூ வீலர் ஓட்டிட்டு போனால அவ தான் லவர் நந்தினி. டேய், உன் லவரா?
ஏன்டா இதை முதல்ல நீ சொல்லக்கூடாதா? ஏன் என்னத்துக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியா கவனிச்சு அனுப்பி போட்டனா? நானே அவட பணக்காரன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். நான் ஒரு மெக்கானிக் தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவா? ஆமா இல்ல என்ன ஓமா இல்ல, அதனாலதான் நீ ஸ்பேனரா இருக்க, நான் மெக்கானிக்கா இருக்கேன். போய் ஸ்பேனர் வேலை பாரு போ. வெறுப்பேத்திக்கிட்டு அக்கா அக்கா என்னடா ஏன் இப்படி கத்துற? என் பெல்ட் எங்க? அங்கதான் வச்சிருக்கேன் பாருடா. அங்கதான் இருக்கு இங்கதான் இருக்குன்னா எனக்கே போய் எடுத்துக்க தெரியாதா? வந்து தேடி எடுத்து கொடு. ஐயோ ஏன்டா இப்படி படுத்துற? அந்த சின்ன குழந்தை கூட அது பாட்டுக்கு விளையாடுது. ஆனா உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணும். தள்ள அப்படி. இங்கதான் இருக்குன்னு சொல்றல்ல, பார்க்க வேண்டியதானே? எங்க? இரு முறைக்காத, தேடி தர. எங்க வச்ச? மாமா பாத்தியா என் குழந்தை எவ்வளவு அழகா கொண்டு வந்து கொடுத்தா? உன்ன மாதிரியே இருக்கா உன் புள்ள. என்ன மாதிரி என் குழந்தை இருக்கேன்னு சந்தோஷப்படணும். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்லையே. பெருசா நக்கல் பண்ணிட்டேன். அயன் பண்ண சட்டை கொடுத்தனே எங்க? நானே பண்ணி வச்சிருக்கேன். இரு எடுத்துட்டு வரேன். உன்னதான் அயன் பண்ண வேண்டாம், கடையில கொடுத்து அயன் பண்ணுன்னு சொன்னேன்ல. அவன் வெளியூர் போயிருக்கான்டா, அத நானே பண்ணேன். இந்த போட்டுக்கோ. இந்த சட்டை வேணாம், போ வேற சட்டை எடுத்துட்டு வா. கஷ்ட காலம்டா சாமி. இந்த போட்டுக்கோ. இந்த சட்டை இல்லக்கா, வேற சட்டை எடுத்துட்டு வா. என்னடா நீ ஏன் இப்படி மாத்தி மாத்தி? ஓ தலைவர் அந்த சட்டையை கேக்குறாரா? இரு இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கதிரு இந்த சட்டையா? ஷூ இந்த சட்டை இல்லக்கா. இந்த சட்டையும் இல்லனா வேற எந்த சட்டை? அதான் அந்த சட்டை. அந்த சட்டைனா எந்த அது சட்டை? அதான் அந்த சட்டைக்கா. ஓ சுஜாதா எம்ப்ராய்டரி போட்டாலே அந்த சட்டையா? அதான் அந்த சட்டை தான் வேணும்னு அப்பவே கேட்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு அத்தனை வேலை விளக்குற? அதை அயன் பண்ணவே இல்ல. என்ன அயன் பண்ணலையா? நான் தான் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை அயன் பண்ணி வைன்னு சொன்னேன்ல. டேய் எப்படா சொன்ன? இப்பதானே சொல்லிட்டு இருக்க. சும்மா எப்ப பாரு ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கிறது. இரு கொஞ்ச நேரம் பண்ணி தரேன். இருக்கிற சட்டையை போட முடியாது, இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சட்டை. நீ எனக்கு தம்பியா வந்து பிறந்ததை விட இந்த பாரு, நீ அயனே பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். போ. கதிரு பார்த்து அயன் பண்ணு. ரொம்ப சூடுபட்டா புறா பறந்து போயிடும். அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. யார் மேலயோ இருக்க கோவத்தை எது மேலயோ காட்டி சட்டையை பொசிக்கிடாத. யார் மேலயோ இருக்கிற கோவத்தை எது மேலயோ காட்டுங்கிற தலையெழுத்து எனக்கு இல்ல. நான் காசு போட்டு வாங்கின சட்டை, இது எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஐயோ எவ்வளோ பேசுறடா நீ. அக்கா அக்கா வா சுஜாதா. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். கதிரு நீ எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்தல அந்த சட்டை தான் அயன் பண்ணிட்டு இருக்கான். அவன் எங்க போனாலும் அந்த சட்டை தான் போட்டுட்டு போவான். ஆபீஸ் போறதுக்கு, மீட்டிங் போறதுக்கு, முக்கியமான இடத்துக்கு போறதுக்கு, எல்லா இடத்துக்கும் அந்த சட்டை தான் போட்டுட்டு போவான். ஆமா. ஐயோ அக்கா அக்கா உன் உளர்வாய் வச்சுட்டு கொண்டாந்து சும்மா இருக்கியா? கதிரு யாரா வளர்றா? நீதான். இந்த சட்டை தான் வேணும்னு கேட்க கூட தெரியாம உளறி கொட்டின. நான் ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாம உளறிட்டு இருக்கே நீ. எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சி மாதிரி எதையா திட்டி. வெளியில போ. ஏன்டா இப்படி கத்துற? வெளியில போகிறல. ஐயோ வர வர இவனுக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இதுக்குதான் நான் உங்க தம்பி இருக்கும்போது வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறேன். அவர் ஒன்னும் உங்க மேல இருக்கிற கோவத்துல கதவு சாத்தல, என் மேல இருக்கிற கோவத்துல தான் கதவு சாத்துறாரு. ஐயோ சுஜாதா, அவன் தான் இப்படி எல்லாம் பேசுவானா? நீயும் இப்ப ஆரம்பிச்சிட்டியா? அவன் ஒருத்தனையே தாங்க முடியல, இப்ப நீ வேறியாமா? விடுங்கக்கா, நான் போறேன். ஏய் எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? இல்ல எனக்கு இந்த சட்டை ரொம்ப பிடிக்குங்க. எங்க அக்கா அயன் பண்ணும்போது அதை பொசிக்கிட்டாங்க. திரும்ப யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இப்படி எம்ப்ராய்டரிலாம் போட்டு திரும்ப யூஸ் பண்ண வச்சிட்டீங்களே நீங்க, தேங்க்ஸ். இரு கதிரு, ஒரு நாளைக்கு உனக்கு நான் எவ்வளவு உதவி பண்றேன். எனக்கு ஒரு முறையாவது நீ தேங்க்ஸ் சொல்லிருக்கியாடா? நீ பண்ணிட்டு இருக்கலாம் உதவி இல்ல, கடமை.
அவங்க பண்ணது கடமை இல்ல, எனக்கு உதவி பண்ணிருக்காங்க. புரியுதா? டேய் நீ எப்படிதான் மாத்தி மாத்தி பேசினாலும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லலனா சுஜாதாவும் அவளுக்கு சொன்ன தேங்க்ஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. இல்ல சுஜாதா? ஏங்க அப்ப என்ன சொல்ல வரீங்க? தேங்க்ஸ் சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இல்லைங்கிறீங்களா? ஐயோ நான் அந்த அர்த்தத்துல இல்ல சொல்லல. பின்ன எந்த அர்த்தத்துல சொன்னீங்க? இவன் என்ன தேங்க்ஸ் சொல்றது, நம்ம என்ன அக்செப்ட் பண்ணணும் தானே சொல்ல வரீங்க? இல்ல அது அவங்க விளையாட்டா என்கிட்ட கேட்டாங்க, நானும் விளையாட்டா தலையா. இல்லங்க இதுல என்ன விளையாட்டு? இருடா, ஏன்டா இப்படி டாபிக்க மாத்தி பேசுற? இப்பதானே நல்ல பையன் மாதிரி வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன். இங்க பாரு, நீ சொன்ன தேங்க்ஸ சுஜாதா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இனிமே நான் உன்கிட்ட வாழ்க்கையில தேங்க்ஸ் சொல்லுன்னு கேட்கவே மாட்டேன். இந்த சட்டையில நீ வழக்கத்தை விட அழகா இருக்க. போக்கது கையெடு. நான் செத்தாலும் இந்த சட்டையை போட மாட்டேன். சுஜாதா, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. நீ இன்னைக்கு இங்க வந்திருக்கல, அதான் சும்மா உன்கிட்ட பிலிம் காட்டுறதுக்காக சட்டை போட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறான். இல்லன்னா எப்பவுமே இந்த சட்டை தான் போட்டு போவான் அவன். நீ இப்போ 5 நிமிஷத்துல வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 50 நிமிஷம் ஆச்சு. இன்னும் இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்க. உன்ன நம்பி நான் சாப்பிடாம இருந்திருந்தேன், அவ்வளவுதான். மஞ்சு சார் கேட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் டேலி ஆகல, அதான். மேடம்க்கு மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சதுல இருந்து நீலாம்பரியா இல்ல நீலாம்பரியா இருக்க. சிரிக்காத நீலாம்பரி. இப்படி சாப்பிடுற நேரத்துல சாப்பிடாம வேலை செய்யறதுனால உனக்கு யாரும் எதையும் பெருசா தூக்கி கொடுக்க போறதில்ல. போய் சாப்பிடு. மஞ்சு எம்டி ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்னு சொன்னாரு, அது முடியாம இழுக்கடிக்குது. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணே. நோ 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 நோ, too many cooks spoil the food. நான் பண்ணலப்பா, நீயே பாத்துக்கோ. சோம்பேறி, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்ப. ஹலோ நீலாம்பரி, ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வரியா? சார் இன்னொரு 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் சார். இல்லம்மா, நான் ஸ்டேட்மெண்ட்டுக்காக கூப்பிடல, அது அப்புறம் பாத்துக்கலாம். உடனே என் கேபினுக்கு வாயே. ஓகே சார். என்னவா? என்னமோ தெரியல, உடனே வர சொல்றாரு. இந்த ஹையர் அபிஷியல்ஸே இப்படிதான். ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க, அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உடனே வான்னு கூப்பிடுவாங்க. நீ ஏன் பொசிஷன்ல இருந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். மே கம் இன் சார்? வாமா நீலாம்பரி, வா. சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கேட்ட அதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல நீ உட்காரு. உட்காரு. இந்தம்மா. என்ன சார் இது? கார் சாவி. எதுக்கு சார்? முதல்ல இதை வாங்குமா, சொல்ற அப்புறம். நம்ம கம்பெனி கார்ஸ்ல ஒரு காரோட சாவிதாம்மா இது. இனிமே இந்த காரை உன்னோட பர்சனல் யூஸ்க்கோ அபிஷியல் யூஸ்க்கோ நீ தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இது எனக்கு ரொம்ப அதிகமா தெரியுது சார். அதிகமா செய்யலன்னு எனக்கு வருத்தம்மா. இத வேண்டாம் சொல்லி என்ன ஆர்கியூ பண்ண வச்சிராத. Thank you sir. All the best. Thank you so much sir. என்ன நீலாம்பரி சிரிச்சுக்கிட்டே வர? உன் வாயில சக்கரை தான் போடணும். எதுக்கு? நான் எம்டி ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் எந்த முதலாளியும் பெருசா தூக்கி கொடுக்க போறதில்லைன்னு தானே சொன்னேன்? ஆமா சொன்னேன். இல்ல, நம்ம எம்டி எனக்கு காரே கொடுத்திருக்காரு. நிஜமாவா சொல்ற? கங்க்ராட்ஸ்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த பூவுக்கு பைக் தான் கொடுத்திருந்தாரு, உனக்கு காரே கொடுத்திருக்காரு. எம்டிக்கு ரொம்ப பெரிய மனசு. சரி சரி ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா பெர்மிஷன் போட்டு வெளியில போறோம். ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு அப்படியே எனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கற, ஓகேவா? சாரி மஞ்சு, என் கார்ல முதல்ல எங்க அம்மா தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் மஞ்சு. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் அம்மாவை கூட்டிட்டு போ, அப்புறமா என்ன கூட்டிட்டு போணும், ஓகேவா? டன். போயிட்டு வரேன். அம்மா அம்மா, என்ன ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? இந்த பக்கம் ஏதாவது வேலையா? அம்மா மறுபடியும் வேலைக்கு போறேனான்னு செக் பண்ண வந்தியா? அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. சரி, இனிமே அந்த மாதிரி பேசல. சாரி. வந்ததுதான் வந்த. கொஞ்ச நேரம் இரு, சமைச்சிடுறேன், நீ சாப்பிட்டுட்டு போ. அம்மா இப்ப சமைக்கவும் வேணாம், சாப்பாடு வேணாம், என் கூட கிளம்பி வா. வெளியில போய் சாப்பிட்டா செலவு அதிகமாகும். வெயில் வேற அதிகமா இருக்குல்ல. அம்மா வெயில பத்திலாம் கவலைப்படாத, உங்களை கூலா கூட்டிட்டு போறேன். என்ன சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? இப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க முதல்ல வாங்க. எங்க? வாங்க வாங்கம்மா. அம்மா இந்த காரை பாத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஒருவேளை செல்வி வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க. இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வந்த கார் தான். ஆபீஸ்ல எனக்குன்னு கொடுத்துருக்காங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவன் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கருணை காட்ட ஆரம்பிச்சிட்டான்.